வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு எலக்ட்ரானிக் டிம்மர். ஏற்கனவே எலக்ட்ரானிக் டிம்மர் பற்றிய ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஒரு 4 வீடியோவுக்கு முன்னாடி 4 days பிஃபோர். நியூ கமர்ஸ் யாராவது இருக்கிறவங்க அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் என்ன அப்படின்னா ஃபேஸ் நியூட்ரல் இன்புட் கொடுத்துட்றோம். இங்கே கொடுத்துட்றோம். 230 volt கொடுத்துட்றோம். இந்த லோடு இருக்கு இல்லையா, ஒரு பல்ப் 60 watts பல்ப் லோடு கொடுத்துருப்பேன். 60 watts பல்பு நாம் என்ன பண்ணோம், இந்த கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இந்த கண்ட்ரோலை அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது இந்த பல்போட பிரைட்னஸ் கூடி குறையும். இந்த சர்க்யூட்டை உபயோகப்படுத்தி பல்போட பிரைட்னஸை கூட்டி குறைக்கிறது மட்டுமல்ல, ஒரு மோட்டாருடைய ஸ்பீடை கூட்டி குறைக்கலாம். நாம் இந்த சர்க்யூட் நிறைய அப்ளிகேஷன்ஸில் வருது உங்களுக்கு. ஓகேவா? ஃபேன் ரெகுலேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எலக்ட்ரானிக்கில் உங்களுக்கு எஸ்எம்டி கமாண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு ப்ளோயர் யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ளோயர்லேயும் இந்த சர்க்யூட் வருது உங்களுக்கு. ஓகேவா? இந்த சர்க்யூட் சும்மா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட் நீங்கள் அசம்பிள் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பர்டிகுலராக சுகம் 550 watts டிஜிட்டல் இன்வெர்ட்டரை பற்றி கிளாஸ் நடத்தியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு நாள் நடத்தின வீடியோவில் அந்த ஸ்டெபிலைசர்னுடைய அதனுடைய இன்வெர்ட்டருடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோஸினுடைய வீடியோ குவாலிட்டி அவ்வளோ நல்லா இல்லை, ஒரு குவாலிட்டியாக இல்லை. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் சஜஷன். இனி அப்படி வராது, கரெக்டாக இருக்கும். அதில் உங்களுக்கு நீங்கள் அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க, அப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், லெட்டர்ஸ்லாம் தெளிவாக இருக்காது. பட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்கன்னா அந்த வீடியோவை பெர்ஃபெக்டாக வச்சுக்கலாம். ஏன்னா அதில் முக்கியமான தகவலெல்லாம் நிறையா சொல்லியிருக்கோம். இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட நுணுக்கங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நோக்கம் என்ன அப்படின்னா, வீடியோ பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸும் சர்வீஸ் இன்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஓகேவா? இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸில் ஏன் இதை மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகணுன்னா, ஒரு எல்இடி டிவி படிக்கணும், ஒரு யூபிஎஸ் இன்வெர்ட்டர் படிக்கணும், இல்லை ஒரு ஆம்பிளிஃபையர் படிக்கணும், இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றி படிக்கணும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை படிக்கணும் அப்படின்னா, முதல்ல அடிப்படை பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். யார் பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் ஸ்ட்ராங்காக இல்லையோ அவங்களால சர்வீஸ் பண்ண முடியாது. காம்போனன்ட் ரீப்ளேஸ் பண்ணலாம், ஒருவேளை சக்ஸஸ் ஆகலாம், பெரும்பாலும் ஃபெயிலியரை சந்திக்க வேண்டியது இருக்கும். அது இன்றைக்கி வரக்கூடிய எலக்ட்ரானிக்கினுடைய எல்லா போர்டுலேயுமே. இதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் ஒவ்வொருத்தரையும் என்ன சொல்கிறோம், உங்களுக்கு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 2 கோர்ஸ் படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கோர்ஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்போனன்ட்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தி எப்படி ப்ராஜெக்ட் மேக் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறோம். ப்ராஜெக்ட் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் டவுட் இருந்ததுன்னா மதியம் 1 to 2 கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுதான் உங்களை அப்கிரேட் பண்ண வைக்கும். கோர்ஸில் படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோட அந்த மதியம் 1 to 2 நான் டைம் கொடுத்துருக்கேன். அந்த டைமில் நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் உங்கள் எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பாடத்திட்டங்களை எல்லாம் மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணத்தில் ஆன்லைனில் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி. எல்சிடி எல்இடி டிவிலேயே உங்களுக்கு லேட்டஸ்ட்டு அப் டு 4K ஸ்மார்ட் டிவி வரைக்கும் வரும் உங்களுக்கு. எல்இடி டிவியில் சர்வீஸ் பண்ணி முடிச்சோன்னே சர்வீஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் டவுட்னா மதியம் கேட்டுக்கலாம், ஆன்லைனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும். ஓகேங்களா? அதேமாரி யூபிஎஸ் இன்வெர்ட்டர் கிளாஸ் இருக்குது. பைப் அண்ட் ஹோம் தட் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் ஒரு கிளாஸ் இருக்குது. ஆல் இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றி கிளாஸ் இருக்குது. ஆல் எஸ்எம்எஸை பற்றி கிளாஸஸ் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணிங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சம்மர் வெக்கேஷனில் உங்களுடைய நாலேஜ், எலக்ட்ரானிக் சம்மந்த நாலேஜை நீங்கள் நல்லபடியாக அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போது இந்த எலக்ட்ரானிக் டிம்மர் நான் டெமோவே பண்ணியிருக்கேன் இல்லையா? அப்போ என்ன நடக்குது, இந்த இடத்துல டயாக்னு ஒன்று இருக்குது, இந்த இடத்துல டயாக் ஒன்று இருக்குது, இந்த இடத்துல ட்ரையாக்னு இருக்குது. இந்த ட்ரையாக் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். 3 லெக் இருக்கும். ஃபஸ்ட் லெக் MT1, MT2, MT2. இது கேட். MT1, MT2 கேட் இந்த மாதிரி இருக்கும். ஹீட்ஸிங் பிளேட் சிலதில் இருக்கும், சிலதில் இருக்காது. BT136 இதுக்கு பேர் இது
இது வந்து டயாக்கு, இது வந்து ட்ரையாக். இதை பற்றி வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் அப்ளிகேஷன் மறுபடியும் வரும்பொழுது உங்களுக்கு நான் சொல்லுவேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் இதில்னா, இந்த பார்த்தாவே தெரியுது, இந்த இடத்துல நேராக உங்களுக்கு ஃபேஸ் இங்கே வந்துடும், இங்கே வந்து நியூட்ரல் வந்துடும். இந்த ரெண்டும் கண்டக்ஷன் பண்ணுறதை பொறுத்து தான் லோடு இந்த பல்போட பிரைட்னஸ் இருக்கும். அதாவது இதனுடைய இன்டர்னல் கூடி குறையிறது மூலிமா இந்த பல்போட பிரைட்னஸை கூடி குறைக்கலாம். இவ்வளோ தான். நிறைய அப்ளிகேஷனில் சர்க்யூட் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் எலக்ட்ரானிக்ஸில் வருது, பவர் சப்ளையில் வருது. இது முக்கியனால தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். நீங்களும் அசம்பிள் பண்ணி பார்க்கணும். கூடவே இந்த செயல்முறையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டால் உங்களுக்கு அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நடுவில் பார்த்தீங்கன்னா இதே ஃபேஸ் நியூட்ரல் இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு நான் போலார் கெப்பாசிட்டர் 230 வோல்ட் 0.1 100K 470K வேரியபிள் ரெசிஸ்டர் 4.7K பிக்சர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல டயாக்னு ஒன்று இருக்குது. டயாக் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும். லைட்டாக க்ரீன் ஆர் ப்ளூ கலரில் வரும். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். இதை மல்டிமீட்டரில் செக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ரெசிஸ்டன்ஸும் காமிக்காது. அதான் கிட்டத்தட்ட நான் கண்டக்டர் மாதிரி, மரக்கட்டை மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட கரண்ட் ஃப்ளோவே ஆகாது. ஆனால் இங்கே இந்த இடத்துல இருக்குது. பட் இதுக்கு ஒரு பெக்குலியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. என்ன இருக்குன்னா, இதில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, இதில் DP3 அல்லது DP4 அப்படின்னு எழுதியிருக்கும். DP3 அப்படின்னா இது ஒரு காம்பனண்ட் டயாக்கை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. ஸ்காட்கி டயோடு, 2 டயோடு பேரலாக ஆப்போசிட்டில் இருக்கும், ரிவர்ஸில் இருக்கும். அதுதான் இது. பட் இதுக்கு ஒரு பெக்குலியர் கேரக்டர் என்னென்னா, இது DP3 இருந்தால் 30லேருந்து 32 வோல்ட்டுக்கு மேலே வந்தால் கண்டக்ட் ஆயிரும் இது. அதேமாரி DP4 40லேருந்து 42 வோல்ட் வந்தால் இது கண்டக்ட் ஆயிரும். இது இந்த இடத்துல கொடுத்துருக்கு. அப்போது இந்த இடத்துல 30 வோல்ட் இருக்கும் பொழுது இந்த இடத்துல எந்த வோல்ட்டு வராது. இந்த இடத்துல 30 வோல்ட்டுக்கு மேலே வந்துச்சுன்னா அந்த வோல்ட் இதை கண்டக்ட் பண்ணிடும். அந்த வோல்ட் இங்கே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே உங்கள் ட்ராக் வந்து உடனே கண்டக்ஷன் ஆகும். அதனுடைய ரெசன்ஸை வந்து கூட்டிக்கும் குறைச்சிக்கும். அல்லது இந்த இடத்துல வேரியபிள் ரெசன்ஸ் இருக்குது, இது உபயோகப்படுத்தி நாம் இதை வேரி பண்ணும்பொழுது இந்த இடத்துல வோல்ட் வேரி ஆகும். இந்த வோல்ட் வேரி ஆகிறதுனால இந்த இடத்துல வோல்ட் வேரி ஆகும். இதனுடைய ட்ரிகரிங் வோல்ட் வேரி ஆகும்போது இதனுடைய கண்டக்ஷன் ரெசன்ஸ் மாறும். அதனால் பல்போட பிரைட்னஸ் கூடி குறையும். இதுதான் சர்க்யூட், சிம்பிள் சர்க்யூட். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது டயாக்கை பற்றி பார்க்க போகிறோம். டயாக்கை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இதுதான் ஒரு சின்ன ப்ராக்டிக்கல். ஒரு டயோடு கொடுத்துருக்கு, 1 amp டயோடு DP3 டயாக் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஒரு LED கொடுத்துருக்கு. இந்த இடத்துல 270 ohms, இந்த இடத்துல 470K அல்லது 47K. அது ரொம்ப பிரைட்னஸ் கம்மியாக வந்துடும். 47K மினிமம் இருக்கணும். 47 MMP 63 வோல்ட் ஒரு போலார் கெப்பாசிட்டர் இருக்கணும். ஃபேஸ் நியூட்ரல் 2 கொடுத்துருக்கோம் இந்த சர்க்யூட்டில். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு டயோடு கொடுத்ததுனால இந்த AC வோல்ட்டு உடனே ஆஃப் ரைட் வேராக மாறிடும். 230 வோல்ட் AC 110 வோல்ட் DCயாக மாறும். அதுக்கப்புறம் ஒரு ரெசன்ஸ் சர்க்யூட்டில் கொடுத்துருக்கோம். அந்த ரெசன்ஸ் தான் இந்த 47K. அதனால் வோல்ட் மேலும் ட்ராப் ஆகி நியர்லி 30 வோல்ட் அல்லது 35 வோல்ட்டுக்குள்ளே வந்துடும், அக்கார்டிங் டு இன்புட் AC வோல்டேஜை பொறுத்து. அப்போ அந்த வோல்ட் இந்த இடத்துல கெப்பாசிட்டர் இந்த DC வர்றதுனால கெப்பாசிட்டர் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த வர்ற வோல்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பொட்டன்ஷியல் அப்படியே ஃபுல்லாக இருக்கும். இந்த கெப்பாசிட்டர் ஆட் பண்ணணுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டர் சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் பண்ணும்பொழுது இந்த DP3 டயோனுடைய ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன A2 A1 A2 எப்படி வேணால் சொல்லலாம், மாற்றி கூட கொடுக்கலாம், தப்பில்லை. பொலாரிட்டி இல்லைன்னு சொல்லிவிட்டேன். கொடுத்திங்கன்னா அந்த எக்ஸஸ் வோல்ட் என்ன பண்ணோம், இந்த கெப்பாசிட்டர் சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் பண்ணும் பொழுது இந்த DP3 கண்டக்ட் ஆகி நேராக இந்த இடத்துல வந்துடும். இது வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த LED ஆன் ஆகும். விட்டு வர்றதுனால இந்த LED ஆன் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். நல்லாவே தெரியும். இந்த LED எரியணுன்னா கேத்தோடுக்கு மைனஸ் வரணும், ஏனோடுக்கு ப்ளஸ் வரணும். எல்இடியுடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 1.5 வோல்ட்லேருந்து 3 சம்திங். அந்த ஹைப்ரிட் LED இருந்தால் கொஞ்சம் வோல்ட் ஜாஸ்தியாக வரும். நார்மல் LEDனா 3 வோல்ட்னு வச்சுங்களேன். 2.5 1.5 வந்தாலும் ஒர்க் பண்ணும். இந்த வோல்ட் இந்த இடத்துல வருந்தால் தான் இந்த LED எரியணும் உங்களுக்கு தெரியும். இந்த வோல்ட் வரணும் அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரணும்னு தெரியும். இங்கேருந்து இங்கே வரணுன்னா DP3 கண்டக்ட் ஆகணும். வோல்ட்டு கம்மியாக இருந்தால் கண்டக்ட் ஆகாது. இந்த சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, விட்டு வோல்ட் வரும், இந்த இடத்துல கண்டக்ட் ஆகும். அதன் மூலிமா இந்த பல்ப் வந்து அந்த LED வந்து விட்டு எரியும். இதான் டயோக்கினுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல். ஓகேவா? நாம் என்ன பண்ணலாம், இது கரெக்டாக இருக்காலும் ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ பாருங்களேன். இதான் இந்த வீடியோ, இந்த ப்ராக்டிக்கல் வீடியோ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ஒரு 1 amp டயோடு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பார்க்கலாம். இதான் சர்க்யூட்டு. இந்த டயோடு இங்கே இருக்குது, டயாக் இங்கே இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது. 4763 வோல்ட் ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டி இங்கே இருக்குது. ஒரு LED இந்த இடத்துல உங்களுக்கு 270 ohms, இந்த இடத்துல 47K
ரொம்ப சிம்பிள். நேராக ஃபேஸ் நியூட்ரல் இங்கே கொடுத்துருக்கேன். நான் இப்போ ஆன் பண்ணுறேன். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ ஆன் பண்ணுறேன். ஓகே, விட்டு எரியுதா. நீங்களும் அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நான் சர்க்கியூட் கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிள் ப்ராஜெக்ட் தான், நீங்கள் அசம்பிள் பண்ணலாம். கூடவே இல்லை வோல்ட் வருதா அப்படிங்கிறத நம்ம அளக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தெரியும், யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். உலகத்தின் எந்த இடத்துல இருந்தாலும் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில் நுணுக்கங்களை எந்த விதமான ஒளிவு மறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் ஆகணுங்கிறதுக்கு தான் இந்த சேனலுடைய நோக்கமே அதுதான் உங்களுக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லை, டிஃப்ரெண்ட் கோர்சஸ் நடத்திட்டுருக்கோம். விருப்பம் உள்ளவங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? முதல்ல 230 வோல்ட் ஏசி மல்டிமீட்டரில் இங்கே வச்சுருக்கேன். 230 வோல்ட் ஏசி ரேஞ்சில் இருக்குது, மீட்டர் இருக்குது. ஓகே, நான் கொஞ்சம் ஓகே இப்போ என்ன பண்ணுறேன், 230 வோல்ட் வருதான்னு பார்க்குறேன். இந்த இடத்துல பாருங்கள், 250 முதல்ல 50 இருந்துச்சு பாருங்கள், 250 ஏசி 250 வோல்ட் வருது இல்லையா? வருது. அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல டிசியில் மாற்றிக்கிறேன். 50 வோல்ட் டிசியில் மாற்றிக்கிறேன். டயோடுக்கு பிறகு வோல்ட் அழுகிறேன் பாருங்கள். டயோடுக்கு அப்புறம் வோல்ட் அழுகிறேன். இந்த இடத்துல இப்போ எவ்வளோ வோல்ட் வருது பாருங்கள், மீட்டரில் தெரியுதா? விட்டு வருதா? அது அப்படியே விட்டு துடிச்சிக்கிட்டே இருக்கும். பார்த்தா தெரியாது, ரொம்ப ஷார்ப்பாக பார்த்தா தான் புரியும். விட்டு வந்துட்டுருக்கும். நம்ம இந்த இடத்துல வோல்ட் அளக்கிறதுக்கு நான் ரேஞ்சு மாற்றிக்கிறேன். ரேஞ்சு மாற்றிக்கிட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல அழுகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் விசிபிளாக தெரியும் உங்களுக்கு. அதாவது அந்த எல்இடி அம்ஜி எரியும் போதெல்லாம் வோல்ட் வந்துட்டுருக்கும். அனலாக் மல்டிமீட்டர் இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக அப்சர்வேஷன் பண்ணலாம். டிஜிட்டல் மீட்டர் இருந்தால் கொஞ்சம் பண்ணுறது கஷ்டம். ஓகேவா? ஓகே, அப்போது இந்த இடத்துல விட்டு வருது. அப்போது நாம் புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அப்போது இந்த ப்ராஜெக்ட் நீங்களும் அசம்பிள் பண்ணலாமா? இதன் மூலிமா ஒரு டயாக் நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாமா? பண்ணலாம். ஒரு டயாக்கை எடுத்துகிட்டு இந்த டயாக்கில் இந்த 2 இன்புட் அவுட்புட் வருது இல்லையா? நான் பொலாரிட்டி இல்லைன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதில் மல்டிமீட்டர் வச்சு நார்மலாக செக் பண்ணி பாருங்கள். முள் நகரக்கூடாது. அனலாக் மீட்டராக இருந்தால் அதான் ஹை ரெசன்ஸ் காமிக்கணும். மறுபடியும் பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணி சொல்லலாம், ஹை ரெசன்ஸ் காமிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ரெசன்ஸ் காமிச்சிச்சுன்னா அந்த டயோடு லீக் அல்லது ஷார்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த டயோக் ஓப்பனாக இல்லையான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? டயோடு ஓப்பனாக இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன ஈஸியஸ்ட் வேணும்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று மேக் பண்ணி பார்த்தோம்னா டயோட் நல்லா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டூல்ஸ் ஏதாவது வேணும்னா எங்கிட்ட எல்லா டைப் ஆஃப் டூல்ஸ் எங்கிட்ட இருக்குது. இன்வெர்டர் போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோ இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.